இருங்க, இருங்க. பேசி முடிக்கட்டும். வெயிட் பண்ணுங்க, வெயிட் ரொ பண்ணுங்க. ரொம்ப இன்டீரியரா இருக்கவங்க. இத பத்தி தெரியாதவங்க கூட அத எப்படி சொல்றது? ரொம்ப நாலேஜபிளா இல்லாதவங்களுக்கு கூட சரி போடுவோமே ஓட்டு. ஓட்டு போடுவோம். நான் இப்படிதான் இவருக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்ற முடிவை இது 3ம் எடுக்க வைக்கும். எனக்கு இன்னொன்னு எனக்கு சாரி சிந்து, நீங்க ரூரல் இருக்கனால இதை மட்டும் நான் ஆட் ஆன் பண்ணிக்கிறேன். காஞ்சிபுரம் மேனிஃபெஸ்டோ அப்போ அவர் சொன்னது ரேஷன் கடையில தனியா மகளிருக்கும் ஒரு கியூவை நான் உருவாக்குவேன், ஆண்கள் அது தனியா இல்ல மகளிர் இல்ல. தனியா அத நான் அண்ட் சொல்லணும்னு பாக்கெட்ல நினைச்சேன். கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாரு. ஓகே. அது நான் அதோட சொல்லணும்னு நினைச்சேன். இது ம், இது ம். வந்து நானே நிறைய ஆக்வர்டான மொமெண்ட்ஸ் ரேஷன் ஷாப்ல ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அவரு பெண் விற்பனையாளருக்கு பெண் இடையாளர்ன்னு சொன்னது சரின்னு தான் எனக்கு படுது. இன்னொன்னு ஏங்க லேடீஸ வந்து ரொம்ப ரேஷன் சரிங்க, ஷாப்ல சரின்னு ஆமா. படுதுன்றீங்களே, அது ரொம்ப சரியான விஷயம். இல்ல அண்ட் சில பாக்கெட்ல கொடுப்பேன்னு பூமர்லாம் சொல்லும் போதும் பேசுறாங்கல்ல, எலைட்ஸ்லாம் ம், ம். பேசுறாங்கல்ல, அவங்களுக்கு சொல்றேன் நான். அத ஃபேஸ் பண்ணவங்களுக்கு தான் அது தெரியும். அது எவ்ளோ நீடட்ன்னு அத ஃபேஸ் பண்ணவங்களுக்கு தான் தெரியும். ஆமா, ஆக்சுவலா அண்ணா. நீங்க எலைட்னு சொன்ன கருணாநிதி ஃபேமிலி பத்தி நம்ம பேசவே வேணாம். நார்மலா ஆ. நம்மள மாதிரி. ஆமா. நம்மள செம டேலண்ட் சேதா நீ. இல்ல இல்ல பேசுங்க, சிந்து முடிக்கட்டும். எனக்கு அப்புறம் முடிச்சிருங்க சிந்து. பிடிச்சது வந்து சேஃப்டி 0 டாலரன்ஸ் சொன்னார்ல கிரைம்க்கு அகைன்ஸ்டா. அதுல அந்த ராணி வேலு நாச்சியார் படை வந்து நெறைய பேர மாட்டி கொடுக்கும். கரெக்ட்டா எக்ஸிக்யூட் பண்ணா. அது அந்த ரொம்ப சேஃப். நைட் அந்த ஷிஃப்ட் பாடி போறவங்களுக்கு கேம்லாம் அந்த ஆமா. யூஎஸ்ல பிடிக்கு வச்சிருப்பாங்க. ஆமா, ஆமா. அது இன்னொன்னு நைட் வொர்க்கிங் வுமன்க்கு ரொம்ப சேஃப் அது. இல்ல விஷன் ஆஃப் விஜய் ஃபார் தமிழ்நாடு இஸ் வெரி 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 பிளிஸ்கரிங் தான். ஆமா. கொளுத்திட்டாப்ல ஆக்சுவலி மனுஷன். It's a ஒரு huge ஒரு மச்சான். விஷயத்துல என்னன்னா It's a huge. இதுல என்னடா இல்ல அவர் 24 ஏதோ மணி நேரத்துல கம்பேக்டா. சாரி ஹரி, நீங்க பேசுங்க. இல்ல இல்ல ஓகே தான். இல்ல நான் இன்னும் ஒரு விஷயம் பார்த்தா அவருக்கு சொன்னது எதுவுமே வந்து நான் அவர் இதுல நாமக்கல்ல கூட கிண்டல் அடிச்சிருப்பாரு, நாமக்கல்ல திருவாரூர்ல கிண்டல் அடிச்சிருப்பாரு. நான் இங்கேருந்து இது விண்வெளிக்கு வந்து பஸ் விட்டுமான்னு அந்த மாதிரிலாம் ஓவரா எக்ஸாஜரேட் பண்ணாம இஸ் லுக்கிங் இன் டு த பேசிக் நீட்ஸ் அந்த ஃபவுண்டேஷன் கிளியரன்ஸ். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஃபவுண்டேஷன் கிளியரன்ஸ் தான் அவர் கான்ட்ரிபியூட் பண்ண. அவர் சொன்ன இது வரைக்கும் சொன்ன விஷன் ஆகட்டும், ஒரு சோலமிக் ஸ்டேட்டஸ், ஒரு ஃபேமிலியோட சோஷியல் எக்கனாமிக் ஸ்டேட்டஸை நான் உயர்த்துவேன், ஒரு பொருளாதார சீர்திருத்தம் பண்ணா ஒரு வளர்ச்சி உண்டாக்குனா அவங்க ஃபேமிலி அவங்க பண்ணிப்பாங்க. லாஸ்ட் இதுல பேசும்போது கூட அதான் சொல்லி தஞ்சாவூர்ல பேசும்போது தான் சொல்லியிருந்தாரு, நம்ம யங்ஸ்டர்ஸ்லாம் ரொம்ப தெளிவா இருக்காங்க, அவங்களுக்கு இதை பண்ணிட்டோம்னா அவங்களே என்ன வேணும்னு தெரிஞ்சு அவங்க பண்ணிப்பாங்கன்னு. ஸோ அந்த மாதிரி இஸ் நாட் லுக்கிங் இன் டு தி, ஆனால் அதுவும் இருக்கணும் அஃப்கோர்ஸ், அந்த டெவலப்மெண்ட்ஸும் இருக்கும். பட் ஆனால் அவர் மெயின் ஃபோக்கல் பாயிண்ட் வந்து பேசிக் நீட்ஸ் என்ன, உமன் சேஃப்டி, ஒரு எஜுகேஷனு. இப்போ அவங்க எஜுகேஷன் சில பேர் கண்டினியூ ஆகலைன்னா அவங்களுக்கு நெக்ஸ்ட் தொழில் வளர்ச்சி, எம்எஸ்எம்இ வந்து ஒன் ஆஃப் தி வெரி வைட்டல். அதாவது ரூலில் இருந்த எல்லாருக்குமே தெரியும் இது எவ்வளோ முக்கியமான விஷயம். இந்த மகளிர் சுய குழு இதெல்லாம் பல பேருக்கு வந்து யூஸ் ஆகி, நானே பர்சனலாக இதில் பெனிஃபிட் ஆயிருக்கேன் என் ஃபேமிலி, எங்கள் அம்மா மூலியமாக. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப நீடான விஷயம். அந்த சிலிண்டர் சொல்லும் போதெல்லாம் இப்போ இன்னைக்கு சிலிண்டர் வந்து ஒரு 900 ரூபா 1000 ரூபான்னு வச்சுட்டா கூட 6 சிலிண்டருங்கிறது 6000 ரூபா ஆயிடுச்சு வருஷத்துக்கு. ஒரு குடும்பத்துக்கு ஒரு நடுத்தரமா இருக்கிற குடும்பத்துக்கு 6000 ரூபா ஒரு வருஷத்துக்கு நான் சேவ் ஆகுதுங்கிறது பெரிய விஷயம். சும்மா அதை விட்டுட்டு நான் 100 ரூபா மானியம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உதார் விட்டுட்டு கடைசி வரைக்கும் கொடுக்காம அப்படியே ஊரை ஏமாத்திட்டு போனதுக்கு திஸ் லுக்ஸ் வெரி எப்படி பண்ண முடியும். தேர் ஆர் இம்ப்ளிமெண்டேஷன் சில விஷயம் இருக்கும், அதுக்கும் ஒரு விதமான ஒரு மேலோட்டமா என்ன பண்ணுவாங்கிறதையும் சொல்லிட்டாரு. இன்னைக்கு வந்து இப்போ 2-3 பேர் போட்டிருந்தாங்க பார்த்தேன் நான், அதெல்லாம் கொத்தடிமை 2500 ரூபா இன்டூ தீஸ் மினி, அதான் 60 வயசுக்கு உள்ள பெண்கள் இத்தனை பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில், அவங்களுக்கு இதெல்லாம் போட்டோம்னா 98,000 கோடி வரும், அது வருஷத்துக்கு 1,00,000 கோடிக்கு வரும், இது எப்படி வந்து பண்ணுவாரு, இதெல்லாம் வந்து அப்படி இப்படின்னு இந்த கேள்வி. இவ்வளவு கால்குலேஷனா? அப்ப அது எப்படி யார் கருணாநிதி இல்ல சிலைய வச்சீங்க அப்படின்னு கேட்டா இல்ல மான்ஸ், அது யார் போட்டிருக்கான்னு சொல்லிட்டுமா, உனக்கு ரொம்ப பிடிச்ச ஆளுதான் முத்தலிஃப். டோன்ட் புல் மை மவுத் மச்சான். அதான் சோ இந்த மாதிரி நீங்க இல்ல எடப்பாடி 10,000 கொடுக்கறதெல்லாம் மக்கள் ஏத்துப்பாங்களா, இதை ஏத்துக்க மாட்டாங்களா? சி அதுல அவர் போட்ட கண்டிஷன்ஸ் வந்து வெரி வெரி வேலிட். 60 வயசு இருக்கவங்களுக்கு மட்டும்தான் 2500ன்னு சொல்றது. அதே மாதிரி அந்த கண்டிஷன்ஸ்லாம், அந்த கால்குலேஷன்ஸ்லாம் அதுலதான் இருக்கு.
சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் கிடையாது அந்த பெண்கள், அவங்களுக்கு வந்து ஆமா விதிவிலக்கு. ஆமா ஸோ அந்த மாதிரிலாம் அது விஷயம் இன்னொன்னு மச்சான் பெரிய இவன் சொல்றாரு விஷயம். சொல்லவே அது அவங்களுக்கு மச்சான் இல்ல கொடுக்காம இல்ல இருக்கனால மத்த பெண்களும் உயர்றது, அந்த பெண்களும் ரொம்ப புரிஞ்சுப்பாங்கன்னு பாராட்டுவாங்க. அப்படி அவன் சொன்னாரு, புரிஞ்சுப்பாங்க சொல்றது இல்ல. ஆக்சுவலா புரிஞ்சுப்பாங்கன்னு ஆமா சொன்னாரு. இத சொல்றதுக்கு ஒரு கட்ஸ் போல்டு திமிரு அப்படி சொல்ல மாட்டேன், திமிரு சொல்றது தைரியம் வேணும். ஏன்னா இல்ல அட் திமிருனா பாயிண்ட் சொல்ல ஆஃப் வியூ மாட்டேன், அது இது ஆமா அவ்வளவு ஒரு ஈஸி ப்ரோ கிடையாது. இல்ல ஹேஸ் அ கிளாரிட்டி ப்ரோ. அவர்கிட்ட இருக்க தெளிவை கிளாரிட்டி தான் எக்ஸாக்ட்லி அவர்கிட்ட கிளாரிட்டி இருக்க தெளிவை பிரதிபலிக்குது. அவருடைய ஒரு ஒரு அறிக்கையுமே ஒரு அவர் மேனிஃபெஸ்டோவை எவ்வளவு டெப்தா பார்த்திருக்காரு. இந்த பெண்கள் இந்த இந்த அது பேர் என்ன சொன்னீங்க, அந்த மகளிர் படைக்கு பேரு வேலு சி நாச்சியார். ராணி வேலு வேலு நாச்சியார். நாச்சியார். வேலுநாச்சியார் அதெல்லாம் சீரியஸா சொல்றேன். யூ வுட் ஹவ் கன்சல்டட் கண்டிப்பா முன்னாடி இருக்கிற டிஜிபி யாராவது அவர் கன்சல்ட் பண்ணி இதை எப்படி எலிமினேட் பண்ணலாம். இது வந்து சும்மா பொதுவா பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் இல்லைங்க. அதனால கமான் there was a lot நீங்க of clarity. see whatever the plans are made, whatever the manifestos has been created, the how he created the name, அந்த பேரை கிரியேட் பண்ணார் பாருங்க, வேலு நாச்சியார் காவல் படைன்னு வச்சாரு. இல்ல நீங்க வேலுநாச்சியார் அப்போதான் படை. அந்த நேம் சேக்குக்கு நான் வந்து எங்க கொள்கை தலைவரையோ நாங்க வச்சு இல்லடா, அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, நாங்க அது ஒரு அர்த்தம் வச்சிருக்கோன்றது. காமராஜர் ஏன் இதை மென்ஷன் பண்ணாரு? கல்வி உறுதி Did he உறுதி see திட்டம். காமராஜர் மென்ஷன் கல்வி பண்ணி அவர் உறுதி பேசுறாரு? திட்டம். இதான் பியூட்டிஃபுல்ங்க, இதுதான் சொல்றேன், ஒரு லீடரோட விஷனுங்க. கன்றாவி குப்பையெல்லாம் நம்ம இத்தனை நாள் தலையில தூக்கி 15,000 வச்சிருக்கோம். இதுதான் ஒரு விஷன் வேணும். இதுதான் ஒரு ப்ராப்பர் விஷன் ஆஃப் லீடர். ஓகேவா? இல்ல இல்ல இந்த இன்னொன்னு இடத்துல ஒரே நிமிஷம் வாசர், இந்த இடத்துல நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். கல்வி விழான்னு சொல்லி ஏதோ ஒண்ணு நம்ம பவுலைலா பாப்பா ஒண்ணு நடத்துனுச்சு. இல்ல அதுவும் எப்ப அதுல ஒரு நடத்துனாங்க மாணவன் தெரியுமா? வந்து நம்மளோட ஸ்டேஜ்ல சொல்லியிருப்பான். செகண்ட் இயர் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா பரவலா பேசப்பட்டனால அவங்க வந்து நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க. வேற ஒண்ணும் கிடையாது. அதுக்கு முன்ன அது கூட நமக்கு முக்கியம் இல்ல. அந்த ஸ்டேஜ்ல ஒரு மாணவன் வந்து சொல்லியிருப்பான், நீங்க கொடுக்குற 1000 ரூபாய் பத்தல பத்தலங்க அப்படின்னு ஐயா சொல்லியிருப்பாப்ல. அப்படின்னு சொல்லி ஸ்டேஜ்ல மூஞ்சில காரி துப்பாத குறையா சொல்லிட்டு போயிருப்பான். என்ன நல்ல வேலை இன்னைக்கு பக்கு நைட் எனக்கு. ஆண்டு இல்ல ஷாலினி நீங்க சொன்னதுல ஒண்ணு ஆட் பண்ணணும்னு நினைச்சேன். இன்னொன்னு, அந்த 2500 அவர் சொன்னப்போ கூட ஜஸ்ட் 2500 நாங்க உதவி தொகை கொடுக்குறோம், இல்ல அந்த தொகை கொடுக்குறோம்னு சொல்லாம அதுக்கு வந்து ஒரு மகளிர் மதிப்புமிக்க மகளிர் திட்டம்னு சொல்லிட்டு நாங்க கொடுக்குற அமௌண்ட் அட்லீஸ்ட் உங்களுக்கு மளிகை சாமான் வாங்குறதுக்கோ இன்னும் வேற ஏதோ ஒரு விஷயம் ஃபுல் ஃபிளட்ஜா உதவியா இருக்கணும். அதாவது ஃபுல் ஃபிளட்ஜா உதவியா இருக்கணும். பர்ச்சேஸ் பண்றதுக்கான நீட் அது. ஏதாவது ஒரு விஷயமாச்சும் நீ பண்ணிக்கணும் அந்த பணத்தை வச்சு. அதை விட்டு நான் சும்மா வந்து 1000 ரூபாய் கொடுத்துட்டு 1000 ரூபாய் கொடுத்து இப்ப நீ என்ன எதை வச்சு நீ 1000 ரூபாய் வச்சு ஒரு ஃபேமிலில ஒரு மாசத்துக்கு என்ன வாங்க முடியும்? உப்பு வரி கட்டுக்கு தண்ணி வரி கட்டுங்கன்னு அந்த 5000 ரூபாய்க்கு மேல 5000 ரூபாய் போட்டு கட்ட வேண்டியதாயிடுச்சு. அதுதான் சொல்றேன். சொல்லும் போதே வரி கேக்குறானுங்க. இது சொல்லும் போதே வந்து அவர் சொல்லும் போது இது வந்து நான் சும்மா 2500 ரூபாய் உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி கொடுக்கல, இல்ல மத்த கட்சி கொடுக்குறாங்கிறது நான் போட்டி போட்டுட்டு கொடுக்கல. ஒருத்தர் 2000 ரூபாய் சொல்லியிருக்காரு, ஒருத்தர் 1000 ரூபாங்கிறாரு, இன்னொருத்தர் 2000 ரூபாங்கிறாரு. அந்த மாதிரி சொல்லாம நான் கொடுக்கறது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் வச்சா ஃபுல் ஃபிளெஜ் பண்ணணும், ஃபுல்லா வந்து ஃபுல் ஃபிளெஜா அது வந்து உங்களுக்கு யூசேஜ் பண்ணணும், நீங்க அதை யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்றப்ப அப்ப இன்னொரு அடி வேற அடிச்சிருப்பாரு. அதை நோட் பண்ணீங்களா? இது இருந்துட்டு ஓசி தொகை அந்த தொகை இந்த தொகைலாம் சொல்லாம இது உங்க பணம், உங்களுக்கான தொகை, மக்கள் கொடுப்பதா மக்கள்கிட்ட திருப்பி கொடுக்கறது வேற அதுங்கிறத சொல்லிட்டு இல்ல இவ்வளவு சொன்னார்ல, இவ்வளவு சொன்னார்ல, ஒரு ட்வீட் பார்த்தேன், அதை அப்படியே ஷேர் பண்றேன். இலவசம்னு ஒரு இடத்துல மனுஷன் பேசல. எக்ஸாக்ட்லி இலவசம்னு எங்கேயுமே பேசல. சீரியஸாவே மனுஷன் விலையில்லான்னு ஒண்ணே ஒன்று விலையில்லா சானிட்டரி பேட்ஸ். பட் ஆக்சுவலி அது ஆக்சுவலி ரைட் இல்ல ஹரி, இந்த மெயின் பாயிண்ட் என்னன்னா, இப்ப நீங்க அந்த 2500 ரூபாய் கொடுத்துட்டு அதை ஃபுல்ஃபில் பண்ண, ஏன்னா அண்ணன் போன ஸ்பீச்ல தஞ்சாவூர்ல சொல்லும் போது என்ன சொன்னாரு, ரேஷன் கடைகள்ல வந்து அத்தியாவசிய பொருட்கள் பேக்கெட் செஞ்சு விற்கப்படும். அது எனக்கு தெரிஞ்சு ஒரு திட்டமும் இட் சீம்ஸ் டு பி வெல் கனெக்டட் ப்ரோ. 2500 ரூபாய் கொடுத்துட்டு மக்கள் அது வாங்குறதுக்கு எவ்வளவோ டிராவல் பண்ணி போறதுக்கு எங்கெங்கயோ போறதுக்கெல்லாம் இருக்கு. இப்ப இந்த மாதிரி ஒரு ரேஷன் கடையில விநியோகிக்கும் போது அவங்களுடைய எப்படி வாழ்வாதாரத்தை லிங்க் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்க. ஐயா அவர் நல்ல ஷார்ப்பான தாட் ப்ராசஸ் இருக்கு ப்ரோ. இவங்க சும்மா உட்காந்து பிஆர் ஸ்டண்ட்டை வச்சுட்டு 10 அதிகாரிகள் இல்ல ப்ரோ, 5 வருஷம் ஆட்சியிலையும் இருந்துட்டு சுத்திலும் அதிகாரிகளை வச்சுக்கிட்டு பணத்தையும் வச்சுக்கிட்டு இப்படி மக்களை நோக்கி சிந்திச்சு ஒரு 5 திட்டத்தை எவனாவது இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றானுங்களா? மக்களை ஏதோ வந்து ஏலத்துல விற்கிற மாதிரி ஒருத்தன் 5000 ரூபான்றான், ஒருத்தன் 10,000 ரூபான்றான். நம்மளை விற்க இங்க வந்து நம்ம அரசியல் கட்சிகள் நம்மளை வந்து
ஒரு சோர்ஸ் அவர் வந்து என்ன சொல்ல ஒரு பணம் கொடுத்தா நமக்கு கிடைச்சிரும்ன்ற ஒரு இதா பார்த்துக்கிட்டு இருக்க காலகட்டத்துல ஒரு தலைவன் எப்படி சிந்திக்கிறான் பாருங்க. மக்களுக்கு என்ன வேணும், அவனுக்கு என்ன அது தேவை இருக்கு. கருணை தொகையா? என்ன கருணை இல்லத்திலயா இருக்கணும்? கருணை தொகை நம்மளை எவ்வளவு இலக்கணமா இங்க பாத்துக்கிட்டு இருக்க காலகட்டத்துல எவ்வளவு இல்ல யார் காசுல யாரு கருணை தொகை கொடுக்குறீங்க? என்ன கருணை தொகை? அதாவது சொல்ல போது மக்கள் வரி பணத்துல நீங்க எடுத்துக்கிறீங்க, வாங்கிக்கிறீங்க, அதை நீங்க மக்களுக்கு வேற விதமா பண்றீங்க. அது என்ன கருணை தொகை, இலவசம்? நீ எங்க போயிட்ட? எவனோ ஒருத்தன் ரீசெண்டா ஒரு 3 நாள் முன்னாடி பாத்தியா இல்லையா? கருப்பசாமி இதெல்லாம் காஸ்டியூம் எல்லாம் போட்டு வந்துட்டு மகளிர் தொகை வாங்குறியா? ஐயா அவரும் இளைய பெரியாரோட ஃபாலோவருங்க ஐயா. 5000 ரூபாய் வாங்குனியா? நீங்க உண்மையே யாரா நீங்களாம்? இப்ப என்ன கருப்பசாமி கலர் காஸ்டியூம் போட்டு வந்துட்டு நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? 5000 ரூபாய் வாங்குறியா? உனக்கு காசு வருதா? ஸ்டாலின் கொடுத்தாரான்னு ஓட்டு போடுறியா இல்ல வெட்டவா? குடுகுடுக்கு வரவன் அனுப்பிச்சு விடுறானுங்க ஊருக்குள்ள. ஐயோ இவனுங்க அநியாயம், பெரிய அநியாயம் இருக்கு. அது கூட பரவாயில்ல. இப்ப கருப்பசாமின்னு சொல்லி அருவாளோட சுத்துறானுங்க. அது கேக்குறவங்க அந்த லேடிஸ் கேக்குறாங்க. அந்த லேடிஸ் பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ரெட் சாரீஸ் போட்டு சுத்தி நிக்கிறாங்க. அவங்கதான் பப்ளிக். அது ப்ரோகிராம் பண்ண அது டைரக்டர் வந்து குணசேகரன், சன் டிவி குணசேகரன் தான் அதோட டைரக்டர். ஏன்டா இதெல்லாமாடா டைரக்ட் பண்றான்? அவ்வளவு கேவலமா போச்சு அவன் நிலைமை. என்ன மச்சான், அது டைரக்ஷனுக்கு வாங்கணும் 5 கோடி. ஏன்டா குடுகுடுப்ப கார்ல வச்சு டைரக்ட் பண்றதுக்கு உனக்கு 5 கோடி எவன்டா கொடுப்பா? 5 கோடி மச்சான், என்ன நீ நம்ப மாட்டே போ. நாங்க பில் போடுவோம். உங்கள்ட்ட நீங்க எவ்வளவு கொள்ளைச்சு வச்சிருக்கீங்க போடுவோம். ப்ரோ எனக்கு ஒரு 2 பாயிண்ட் இருக்கு, சொல்லலாமா? இல்ல வன்மையா கண்டிக்கிறேன், கொள்ளை இல்லைன்னு சொல்லாதீங்க. சொல்லுங்க ப்ரோ. ஸ்டாலின் சார் டாக்ஸ் தெரியல, சாரி. சொல்லுங்க ப்ரோ. அமிர்தராஜ் பேசுறேன். சொல்லுங்க. அதாவது நல்லா பாருங்க, இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எல்லா பத்திரிகையாளர்களும் இந்த என்ன சொல்றது கொத்தடிமைகளும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இவருக்கு வந்து இலவசங்களுக்கோ இல்ல விலை இல்லாதவங்களுக்கோ வந்து எதிரா இருப்பாரு அப்படின்ற ஒரு பிம்பத்தை இவங்க கட்டமைச்சுக்கிட்டே இருந்தானுங்க. அதை இன்னைக்கு வந்து சுக்குநூறா உடைச்சிருக்காரு. அதுக்கும் இலவசங்களுக்கும் இல்ல விலை இல்லாததுக்கும் நான் வந்து எந்த விதத்திலும் எதிராளி கிடையாது அப்படிங்கிறத இன்னைக்கு முழுக்க முழுக்க உடைச்சு இவனுக்கு மூஞ்சில கறி மட்டும் இல்ல ஒரு பீதியை கிளப்பி இருக்காரு. ஐயா அவரு வந்து இலவசம் சொல்றதுக்குதான் எதிராளி அவரு. அதுதான். ஆனா அதை இவனுங்க மறைமாற்றம் எப்படி பண்ணானுங்க, அதான் சொல்ல வரேன். நானும் அந்த வார்த்தையை சொல்ல வரல. அதாவது உதவிகள் கொடுக்கறத இது பண்றத வந்து இவர் பண்ணவே மாட்டாரு, இவர் வேற மாதிரி பண்றாரு அப்படிங்கிற மாதிரி இவனுங்க ஒரு பண்ணதை ஒண்ணு ஒடிச்சாரு. இன்னொன்னு நல்லா கவனிச்சு பாருங்க, அவர் வந்து கடைசியா சொன்னதை நீங்க எவ்வளவு கவனிச்சீங்கன்னு தெரியல, இது வந்து சாம்பிள் அப்படின்னு தான் சொன்னாரு. அப்படின்னா இன்னும் எவ்வளவு இருக்குங்கிறத பாத்துக்குங்க. சோ தமிழ்நாட்டு மக்களுக்கு தொழில் விஷயத்துல இருந்து இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் வந்து விவசாயிகள்ல இருந்து தொழில் முனைவோர்கள்ல இருந்து இன்னும் எவ்வளவோ விஷயங்களை அவர் சொல்ல போறாரு. இது ஜஸ்ட் சாம்பிள்ன்றத கடைசியா முடிச்சிருக்காரு. அந்த வந்து இதை நம்ம மேனிஃபெஸ்டோ பத்தி பேசணும். அண்ட் இன்னைக்கு வந்து ஸ்டேஜ்ல ஹானர் பண்ணதையும் நம்ம பேசுவோம். பியூட்டிஃபுல்லா ஹானர் பண்ணாங்க. ஓகேவா? ஸ்டேஜ் வந்து இன்னைக்கு செட் பண்ணது வந்து சோ பியூட்டிஃபுல். எல்லாமே ஹானர் பண்ணி அவர் வந்து ஐ திங்க் வாட்ச் தானே பிரசன்ட் பண்ணாரு. வாட்ச் தானடா? ஆமா வாட்ச் தான். ஆமா ஓகே. அது சும்மா ஜஸ்ட் லைக் தட் அது அவங்க கையில எடுத்து கொடுக்காம அவரே போட்டு சின்ன கெஸ்டர் தான்டா இவர்கிட்ட நம்மள அடிமையாக்கி வச்சிருக்கு. தூக்கி போறதுக்கு என்ன ஸ்டாலின் சாரா? சொல்லுங்க ஷாலினி, உங்களுக்கு பாயிண்டட் கிரெடிட். இல்ல அது உண்மையிலே அந்த வீடியோ எனக்கு உண்மையிலே கொஞ்சம் சங்கட்டமா தான் ப்ரோ இருந்தது. அந்த சின்ன குழந்தைகளுக்கு மத்தியில சரி கொடுக்க முடியலன்னா அந்த பாஸ் பண்ணுங்க, இது எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. அதுவும் ஒரு ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டு. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஒற்றுமை தாங்க தெரியுது. இதே மாதிரி ஒருத்தர் இருந்தா சின்ன பிள்ளைங்க காதை பிடிச்சு கிள்ளுவாரு, கன்னத்தை பிடிச்சு கிள்ளுவாரு. எங்க நம்ம மேல இருக்க ஜி அட்டகாசம் பண்றாரு, நம்ம விமர்சனம் பண்ணா உள்ளூர்ல இருக்கிற அங்கிள் அதை விட பெரிய அட்டகாசம் பட்டு இருக்காப்புல. உள்ளூர் அங்கிள் அதுக்கு மேல அடிப்பாரு, தெரியுமா தெரியாதா? வேற மாதிரி தெரியும். ஆமா கரெக்டா பழகம். பிளாக் பெல்ட் அவரு. டக்கு டக்குன்னு உங்க கண்ணத்துல என்னடா குறுக்க நிக்கிற, போட்டோவை மறிக்கிற அவர்ரா அப்படின்னு சொல்லிப்பாரு. ஆனா நம்ம ட்விட்டர்ல பேசுறது எல்லாத்தையும் பாக்காரு போல இருக்குடா. கொஞ்சம் இனிமே பார்த்துதான் பேசுற போல இருக்கு. நேத்து வேலை தெரியாம அவன் அடிச்சு பார்த்துதான் பேசணும். ஆமா ஆமா. அதெல்லாம் வந்து கவினுக்கு தான் ஃபர்ஸ்ட் கேஸ். வேற யாருக்கு கேஸ் இல்லதோ இல்ல, கவினு தான் ஃபர்ஸ்ட் கேஸ். குரூப்ல ஒருத்தன் வேலை சட்டக்காரன் காட்டி கொடுத்துட்டான்.
இல்லடா வந்ததும் ஃபர்ஸ்ட் அலர்ட்டே, நான் 10 நாள் ஊருக்கு போறேன், 10 நாள் வீட்டுக்கு போறேன், நான் வரலப்பா உங்ககிட்ட, ஃபர்ஸ்ட் அடி அடிக்கிறது. அவ்வளவுதான், இங்க பத்திக்கிட்டு எரியுது மொத்த பேரும். ஒருத்தர் நார்மலா தான். சரி விடுங்க, அது வேணாம், அதை பத்தி பேச வேணாம். இன்னைக்கு அண்ணன் வந்து இல்ல குமரி நான் அவரை அடிக்கவே இல்லை அந்த விஷயத்துல. நான் என்ன தெரியுமா போட்டிருந்தேன், உன் சைடு ஸ்டோரி ஓகே தெரியாம உன்னை அடிக்கவும் விருப்பம் இல்லை, இந்த விஷயத்துல சப்போர்ட் பண்ணவும் விருப்பம் இல்லை, அவ்வளவுதான் போட்டிருந்தேன், வேற எதுவுமே போடல. கைஸ் அதை விட்டுருங்க ஓகே கைஸ். ஓகே ஆமா, பாஸ் அது ஆன் பாஸ் ஆன். விட்டுருவோம் guys. அது அண்ணன் பார்த்து Pass on. போட்டுப்பான். அது அதை அவர் கடைசி பாத்துக்கிறேன்ட்டாருப்பா. இவங்க இனிமே எனக்கு அதை பத்தி ஆமா கவலையும் இல்லை, அதை பத்தி எனக்கு கன்சர்னும் ஆமா கிடையாது. இல்ல கண்டுக்க இல்ல நம்ம கண்டுக்க அடிக்க இங்க இல்ல பாருங்க, ஒண்ணும் இல்ல. நம்ம அடிக்க வேண்டியது ஸ்டாலின் ஸ்டார் டாக்ஸ் 30%. அதை ப்ரோ மட்டும் ஆனா விட்டுறாதீங்க. இல்ல, அது கரெக்ட். நீங்க எல்லாம் ஒரு விஷயத்த பத்தி யோசிக்கும் போது மனுஷன் யார பத்தி கவலைப்பட்டு என்னெல்லாம் யோசிச்சு பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா இல்லையா? அது ரொம்ப முக்கியம். கிங்குடா, கிங்கு தலைவர். அண்ணன் சீரியஸா மோட்டிவேஷன் நீங்க தான் இங்க பர்சனலா ரொம்ப பிடிச்சது. என்னெல்லாமோ பண்ணிட்டு இருந்தீங்க, ஆனா அண்ணன் பத்தியா முக்கியமா அததான் திரும்ப திரும்ப நம்ம பேசிட்டே இருந்தோம். எல்லாருமே பேசினானுங்க ஏய் மச்சான், இவன் இந்த நம்மள லவ் பண்ணிட்டே மக்களுக்காக. இருக்கான்டா. இல்ல தல, எல்லாரும் பேசுனீங்கன்னா தலை சொன்னேன். எல்லாருமே என்ன கேட்டுட்டு இருந்தோம் சொல்லு. ஆமா ஆமா இந்த மாதிரி கரெக்ட் தான். மக்களுக்காக, மக்களுக்கான ஒரு விஷயத்த மட்டுமே தான் நம்ம போகணும்டா. அண்ணன் அதை மட்டும் தானே பயணிச்சிருக்காரு. டேய் அவர் இல்ல, அவர் எல்லாத்தையும் தியாகம் எல்லாத்துக்கும் பண்ணிட்டாரா ரெடியா தான் நம்மளுக்காக? குமரி இருக்காரு. அவர் எல்லாத்துக்கும் ரெடியா தான் குமரி இருக்காரு. அது இந்த எல்லாத்தையுமே speech ல சாக்ரிஃபைஸ் தெரிஞ்சு போயிடுச்சு. பண்ணிட்டாருன்னு சொல்றேன் ஆமா ஆமா கவின் bro. பண்ணிட்டாரு தான் போல. புரியுதா? இல்ல மொ- இல்ல ஆ, மச்சான், இங்க பாரு, அவரு விஷன் எவ்வளவு அழகா இருக்கு பாரு. நான் இப்போ ஒண்ணே சொல்றேன், இங்க பாரு. அவர் நினைச்சிருந்தா ஆச்சி சக்தி மசாலான்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனா அவர் அப்படிலாம் இல்ல, correct. விஷயம்னா சொல்லிட்டு போயிருக்காரு. ஓகேவா? நீ நிறைய பேரை பார்த்திருக்க, நான் வந்து ஆச்சி சக்தி மசாலா பொடியை கொடுப்பேன் அப்படின்னு. இங்க பாரு, இது இல்ல, இது இன்னும் எவ்வளவு எமோஷனலா கனெக்ட் ஆகும் தெரியும்ல பெண்கள் மத்தியில அண்ணனுக்கு. ஆனா ப்ரோ, நீங்க பெண்கள் கிட்ட 10 கோடி கொடுத்து பாருங்க, அதெல்லாம் உங்களுக்கு முக்கியம் கிடையாது. ப்ரோ ஒரு சின்ன தாய்மாமன் அதெல்லாம் இந்த நேரத்துல அந்த சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் தாய்மாமன் எல்லாம் திட்டமெல்லாம் உண்மையிலே சொல்றேன் எமோஷனலா பயங்கர நல்ல எனக்கு ரொம்ப எமோஷனல் ஆச்சு. ரொம்ப ரொம்ப டீப்பா டச் ஆகும் ப்ரோ. அதெல்லாம் வேற லெவல். இந்த ஒரு வேர்ட்ல நீங்க எவனுமே வந்து அந்த மனுஷன் அந்த ஒரு மாதிரிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் யூஸே பண்ண முடியாது. மொத்தத்தையும் முடிச்சு விட்டுட்டாரு. புரியுதா? ஃபுல் அண்ட் ஃபுல் எமோஷனல் கனெக்டோட ஒரு விஷயத்தையுமே. ப்ரோ பேர் வைக்கிறத பாருங்க ப்ரோ, கரெக்டா நம்ம கொள்கை தலைவர் பேர் வச்சிருக்கோம். அப்பா பேர் அம்மா பேர் வச்சுட்டு சொல்லும் போதே ஷாலினி வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஷாலினி வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஒரே நிமிஷம். வேலிட் பாயிண்ட் சொன்னேன். திட்ட வைக்கும் போது அப்பா பேரு மகன் பேரை வச்சுட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்கேன். நல்ல பாயிண்டரா. யாரு வீட்டுக்கு அப்பங்காசுல திட்டம் போட்டு யார் பேரை வச்சுக்கிட்டு இருக்காரு. நல்ல சூப்பரா சொன்னடா. வெல் செட். சச்சின் கேக்குதா? என்னடா ரொம்ப நாளா ஆளே காணோம். ஓகா ரொம்ப நாளாவா? இல்லையே, பேசித்தானே இருந்தோம். சரி இல்ல நான் இன்னைக்கு ஈவென்ட் ஃபுல்லா மிஸ் பண்ணிட்டேன். நான் வேற சில விஷயங்கள்லாம் பேசணும். நீங்க நேத்து நைட்டு நம்ம புலம்புறதுக்கு ஆப்போசிட்டா. ஆமா, இது ஃபுல்லா இப்பதான் நான் உட்காந்து லைவ் திரும்ப 2 மணி நேரம் லைவ் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஐ எம் ஹாஃப் வே த்ரூ பார்த்துட்டு நீங்க பேசுங்க. நான் ஒரு வேற சில பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணணும்னா இதுல நீ பாரு பார்த்துட்டு சொல்லு. முக்கியமான விஷயம், எந்த திட்டத்துக்கும் தன்னோட இல்ல ஷாலினி உங்க வாய்ஸ் கிளியரா கேட்கல. ஷாலினி வாய்ஸ் பக்காவுதுமா உனக்கு பயங்கரம். கேக்குது, சொல்லுங்க ஷாலினி, பேசுங்க. இல்ல கேக்கல. இல்ல எனக்கு தெரிஞ்சு நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கு நிறைய பேருக்கு நினைக்கிறேன். நீங்க ஒரு வாட்டி எக்ஸிட் ஆயிட்டு உள்ள வாங்க. இல்லடா கவின், இப்ப ஆட் பண்ணிடுறேன். அது ஒண்ணும் இல்லடா, அதாவது வந்துட்டு சிம்பிள் மேட்டர் தான். அதாவது வந்து யூ கேன் சப்போர்ட், உனக்கு சப்போர்ட் பண்ணணும்னா பண்ணலாம், பண்ணாட்டி இருக்கணும்னா இருக்கலாம். போட்டு சம்பந்தமே இல்லாம நான் உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன், டிஸ்கவுண்ட் பண்றேன். உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா அதுல இருந்து எவ்வளவு காமாவும் எவ்வளவு வந்துட்டு இடையூறு இல்லாம விலகி போறோமோ விலகி போயிடணும். சும்மா ஒரு இடத்துல போய் நின்றுக்கிட்டு நான் உனைய சப்போர்ட் பண்ண மாட்டேன் பாக்குறியா, நான் புயல்ல விழுகிற மரத்தை நான் தான் தாங்கி பிடிச்சிருக்கேன்ற மாதிரி போட்டு அதை தாங்கிக்கிட்டே அந்த மரம் அதுவா தான் நிக்குது. நீ பிடிச்சிருக்கனால அந்த மரம் நிக்க கிடையாது. தயவு செஞ்சு இதை அவன் மைண்ட்ல ஏத்திக்கிட்டு என்ன நிலைமையோ அதுக்கு புரிஞ்சு செயல்படணும். நான் எதுக்கு போட்டு உனக்கு ஒரு விஷயம் எனக்கு வந்துட்டு ஓகே டிவிக்கு விலை போயிட்டு போட்டு அதை அந்த இடத்துல போயிட்டு நின்னுட்டு சப்போர்ட் பண்ண மாட்டேன் யாருமே கேட்கலையே. யாரு கேட்டா சப்போர்ட் பண்ண சொல்லி யாருமே கேட்கல.
நீயா ஒரு சாய்ஸ் எடுத்த, நீயா சப்போர்ட் பண்ண, இதுவும் ஒரு சாய்ஸ். ஓகே, வி ரெஸ்பெக்ட் தட். பட் ஆனா ஒரு தடவை சொல்லிட்டா அது ஓவர், கிளம்பிடணும், அதோட அது முடிஞ்சு போச்சு. திரும்ப திரும்ப அதை யாருக்கு பதிய வைக்கிறீங்க, இல்ல எதுக்கு பதிய வைக்கிறீங்க? இல்ல உங்களோட இம்பார்ட்டன்ஸை காட்டுறதுக்காண்டி நான் பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன் இல்ல பண்ண சச்சின், மாட்டேன் அது பண்ண எதுக்கு மாட்டேன். தெரியுமா? இவரு நடிக்க மாட்டேன்னு சொன்னதுனால அது ரிவெஞ்ச் மாதிரி ஆயிப்போச்சு. சரி, அதுக்கு என்ன பண்ண முடியும்? நம்ம என்ன, அவர் எதுவும் ஸ்லேவரி பாண்ட் சைன் பண்ணியிருக்காரா? உங்களுக்கு நான் என்னோட 80வது வயசு வரைக்கும் நடிச்சு கொட்டி நான் நான் படமா நடிச்சு கொட்டுறேன்னு எதுவும் சைன் பண்ணியிருக்காரா? அதுக்கு வேற ஆள் பக்கத்துலலாம் இருக்கானுங்க. எவ்வளவு வேணா நீங்க அவங்க கூட போயிருங்க. நீங்க அவர் என்ன சூஸ் பண்றாரோ அதுதான் மேட்ரு. உனக்கு அவர் டிஸ்கன்டினியூ இப்போதைக்கு நான் படம் டிஸ்கன்டினியூ பண்றேன்னு சொல்றேன். நீங்க வந்துட்டு டிவிக்கு சப்போர்ட் பண்ற எல்லாரும் அவரோட ஒப்பீனியனை ரெஸ்பெக்ட் பண்றான், அவரோட டிசிஷனை ரெஸ்பெக்ட் பண்றான். இப்படியா தான் டிராவல் பண்ண முடியுமே தவிர்த்து உனக்கு அவர் படம் டிஸ்கன்டினியூ பண்றது பிடிக்கல, எனக்கு அவருக்கு வந்து பொலிட்டிக்கல் எம்பார்க்கிங் பிடிக்கல, ஓகே. பட் என்ன பண்ண முடியும்? அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதுக்கு நான் அந்த வன்மத்தை நான் வேற விதமா காட்டுவேன். நான் வந்துட்டு அதை வந்துட்டு ஒரு அஜெண்டாவா எடுத்து நான் ஒரு கேம்பெயினா பண்ணி நான் வந்து எதிரிகளுக்கு கண்டென்ட் சர்வ் பண்ணுவேன். இந்த வேலையெல்லாம் தேவையில்லாதது. அப்புறம் இவ்வளவு நாளா அவர் உன்னை என்டர்டெயின் பண்ணதுக்கும் நீ என்டர்டெயின் ஆனதுக்கும் என்ன மரியாதை? கரெக்ட் திரும்ப தான். திரும்ப இல்ல திரும்ப திரும்ப ஐ டோன்ட் ஹேவ் எனி அசோசியேஷன் வித் எனி பார்ட்டி. தேவையே இல்லை. அதைத்தான் யாருமே கேட்கவே இல்லையே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திரும்ப திரும்ப பதிய வைக்கிறது மூலமா என்ன? சரி, சொல்லியாச்சு. அந்த விஷயம் நடந்தது வந்து இந்த வீக்கோட மிட்ல. எனக்கு பிரச்சனை இருக்கு, நான் வந்துட்டு இனிமே அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன், அந்த ஆளோட பேர் இருந்தாலும் சொல்லியாச்சு. இன்னைக்கு டிவிக்கு வந்துட்டு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணியிருக்காங்க. இதுல உன்னோட கருத்து இல்லாம இருந்துச்சா நிம்மதியா இருக்கும். திரும்ப போட்டு எதுக்கு நொட்டிக்கிட்டு இருக்க அதுல உட்காந்து? கொஞ்சமாவது அறிவோட செயல் பண்ணும். பிடிக்கலன்னா ஒதுங்கிடணும்டா. இதான் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் மாதிரி. பிடிக்கல 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 பிடிக்கலன்னா வேணான்னு சொல்லிட்டு இது கிளம்பணும். அந்த வல்லவன் படத்துல வரும்ல சச்சின், நான் நாளைந்து உனக்கு கால் பண்ண மாட்டேன், ஏன்னா நான் தான் உன்னை லவ் பண்ணல, நாளைந்து போட்டு உன்கிட்ட தொண பேச தொண மாட்டேன். தொண 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 தொணங்க. அது பண்றதுக்கு தான் கொத்தடிமா இருக்கான், நாம் தமிழர் ஜோம்பிஸ் இருக்கான், அஜித் ஃபேன் இருக்கான், ரஜினி ஃபேன் இருக்கான். அப்புறம் நீயும் அந்த கூட்டத்துல சேர்ந்துக்கிட்டேன்னா அப்புறம் என்ன மரியாதை? ஹார்ட் டைம்ஸ் தான், கஷ்டமான டைம்ஸ் தான், என்ன பிரச்சனைன்னு யாருக்குமே தெரியாது. என்ன பண்ண சொல்ற? உடனே ஐயோ இது நான் எதிர்பார்க்கல, எனக்கு எனக்கு வந்து பிட்ரேலா இருக்கு, யாருக்குமே என்னன்னே தெரியாது. எல்லாமே யூ ஆர் கன்சியூமிங் த்ரூ யுவர் மொபைல் இன்டர்நெட், அவ்வளவுதான். இது கூட பழகுற உனக்கு 2 பேருக்கு பிரச்சனைனாலே உனக்கு அனலைஸ் பண்றதுக்கே டைம் ஆகும், யார் சரி யார் தப்புன்னு. ஆன்லைன்ல அவரோட லைஃப் பப்ளிக்கா இருக்குன்ற ஒரே ஒரு காரணத்துக்காண்டி அவரோட லைஃப் பப்ளிக், உன்னுடைய லைஃப் பிரைவேட், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அவர் லைஃப் பப்ளிக்கா இருக்குன்றதுக்காண்டி நீ என்ன வேணா ஜட்ஜ் பண்ணி என்ன கமெண்ட்ஸ் வேணாலும் பாஸ் பண்ணி அவன் நல்லவன் கெட்டவன்ட்டு போயிடுவா. உன்னை இந்த மாதிரி உன் லைஃப் பப்ளிக்கா இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ணிருப்ப? அதான் சொல்றேன். எதுக்கெல்லாம் நீங்க ஏன் வந்துட்டு சச்சின், அவரோட இடத்துல இவர் ஃபேஸ் பண்ற ப்ரெஷரை ஒரு சாதாரண மனுஷனால ஃபேஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா எனக்கு கண்டிப்பா ஆன்சர் நோ தான்டா. கண்டிப்பா. டேய் பரவால்ல, நிறைய விஷயம் போயிட்டு இருக்குடா. நாம எல்லாத்தையும் அந்த கூட்டத்துல போய் சேர்ந்துக்கிட்டு திரும்ப நான் அவருக்கு எதிராவே நான் வந்து கேம்பெயின் ரன் பண்ணுவேன், அவருக்கு எதிராவே நான் அஜெண்டா ரன் பண்ணுவேன்னா அதுக்கு தான் நிறைய பேர் இருக்கானே. அவரோட ஃபேன் சொல்லி ஏன் அதையே திரும்ப நீங்களே ஏன் பண்றீங்க? அவசியம் இல்லாதது, தேவையில்லாதது. ஒரு விஷயம் பிடிக்கல, எனக்கு வந்து இந்த விஷயம் ஹர்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஒன்ஸ் சொல்லியாச்சுன்னா சொல்லிட்டு விலகலாம்ல. விலகவே போட்டு இந்த நாகிங்ன்னு சொல்லுவாங்கல்ல, நாகின்ற மாதிரி போட்டு தொண ஆமா தொண ஆமா. தொணன்னு அரிச்சுக்கிட்டே மாட்டேன் 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 போக மாட்டேன், பிடிக்கல பிடிக்கல, அவ்வளவுதான். சொல்லிட்ட கணவன் போட்டு எதுக்கு போட்டு பாடாப்படுத்திக்கிட்டு. இது வந்துட்டு எப்படி இருக்குன்னா, அந்த ஐடியில உள்ள ஒரு எக்ஸ் நம்பர் ஆஃப் ஃபாலோவர்ஸ்னா அந்த எல்லா ஃபாலோவர்ஸும் அவர் பேருக்கு அவர் முகத்துக்காண்டி வந்தது. அத சொல்லு, அவர் இல்லைன்னா நமக்கு இங்க ஐடென்டிட்டியே இல்ல நான் சச்சின். ட்வீட்டாவும் போட்டேன். நான் திரும்பவும் நான் சொல்றதுல எனக்கு கூச்சமே இல்ல. அந்த மனுஷன் இல்லைன்னா இங்க உன்னோட எக்ஸிஸ்டன்ஸே இல்ல. யூ ஆர் நோபடி. யூ ஹவ் கிரியேட்டட் யுவர் கம்யூனிட்டி ஓவர் ஹிம், ஆர் கிரியேட்டட் யுவர் ரிலேஷன்ஷிப் ஓவர் ஹிம். எல்லாமே அவர் மேலயா கிரியேட் பண்ணிக்கிட்டது. அவர் இப்ப எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்துட்டு என்னன்னா ஒரு 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 ஃபாலோவர் வந்ததுக்கு அப்புறம் தன்னை பெரிய ஆளா நினைச்சுக்கிட்டு இது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு கம்யூனிட்டி, இதை நானா பில்ட் பண்ணிருக்கேன். அவருக்கு போட்டோ வச்சு அவருக்கு ட்வீட் போட்டு அவரோட ஃபேன் பேஸ்ல ஒரு கம்யூனிட்டி பில்ட் ஆகி அந்த அக்கௌண்ட்டை தான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சிம்பிள் மேட்ரு. ஏய் அவரு நம்மளால நம்ம அவராலடா.
சிம்பிள் தான். இல்ல நான் அது மியூச்சுவல். நான் அது ஆமா, இல்லன்னு அது சொல்ல மாட்டேன். மியூச்சுவல் தான். ஆனா அது அது மியூச்சுவல் எந்த ரெஸ்பெக்ட் அவருக்குமே சிச்சுவேஷன் இருக்கு. அது ஆமா, எந்த அவருக்குமே இருக்கு. அது நீ பார்டர கிராஸ் பண்ணி நான் தான் வந்துட்டு அவரை சேவ் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைச்சேன்னா தட் இஸ் வேர் வி டிரா த லைன் மான்ஸ்டர். ஆமா, அந்த மூமெண்ட்ல நீ லாஸ்ட் தான். நீ தோத்ததான் அது. ஓ நீ நீ உன்னாலதான் அவரு நீ நினைச்சனா தோத்ததான். நீ வந்து அது நான் தப்பா யோசிக்க. அதான் அப்புறம் இங்க பாரு உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கல ஒன்னு யூ வில் டேக் யுவர் டைம் ஆஃப் விலகி போயிட்டு இதெல்லாம் பிரச்சனை இது ஒண்ணு செட்டில் டவுன் ஆயிட்டு திரும்ப வருவ. இது ஒண்ணு. இது நம்ம பாய்ஸ் நிறைய பேர் நீயோ நானோ எல்லாருமே கவின்னு எல்லாருமே பண்ணியிருக்கோம். ஆனா இந்த ரெண்டாவது வந்து எனக்கு பிடிக்கலன்னு ஸ்ட்ரெஸ் அவுட் பண்ணி திரும்ப திரும்ப ஆல்ரெடி இருக்க ப்ரெஷர்ல திரும்ப பைல் அப் பண்ணி அவனும் உட்காந்து அவனும் ஒரு கேம்பெயின் ரன் பண்ணி அவனும் ஒரு அஜெண்டா ரன் பண்ணி உனக்கு அவரு படம் நடிக்கலைன்னா உனக்கும் அவருக்கும் வேற நோ ரிலேஷன்ஷிப். நீ எங்க வேணா உட்காந்துக்கலாம். அவரை நீ வந்துட்டு ஒரு ஆக்டரா மட்டும் பார்த்தேன். அவர் திரும்ப படமே நடிக்க போறது இல்லைன்னா அவர் வந்து டிவிக்கே தலைவர் ஆயிட்டாரு. எனக்கும் அவருக்குமான ரிலேஷன்ஷிப் அதுதான். அவர் படம் கண்டினியூ பண்ணா பார்த்துக்கோ. அவர் கண்டினியூ பண்ணலைன்னா அவர் இது ஆல்ரெடி நீ பண்ண படத்தை பார்த்து ஃபேனா இருப்பல அதுக்கான ஒரு நேர மினிமம் ரெஸ்பெக்ட் இருக்கும்ல அதையாவது கொடு. படம் நடிக்காம விட்டுட்டான்ற ஒரே ஒரு காரணத்துக்காண்டி அவர் மேல ஒரு வெனாம் ஸ்பியூ பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு என்ன மாதிரியான எனக்கு அணுகுமுறை